நாளில் கர்த்தருக்கு எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனாலும் அப்படி அதுலேயும் இந்த வார்த்தை கொஞ்சம் டிஃப்ரெண்டா வித்தியாசமான வார்த்தையினால நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 12 to 21 வரைக்கும் நாம் வாசிப்போமாக. ஜீசஸ் கிரைஸ்ட். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரபுவாகிய ஒருவன் என்ன பண்ணான்? ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். மேல வாசிப்போமாக. அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து தான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறது, எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்தபொழுது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவு என்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உன்னுடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களும் அதிகாரிகளாய் இருக்கிறீர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அவனுக்கு தக்கதாக, அவனுக்கு ஏற்ற அவனுக்கு அந்த தாளந்தை கொடுத்தான். திராவியத்தை வாங்கி அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அதை 5 கொடுத்தால் 10ஆகவும், 10 கொடுத்தால் அது 20ஆகவும் அவன் பெருக செய்திருந்தான். அவன் கடைசியாய் அந்த எஜமான் சொல்லக்கூடிய அந்த பிரபு சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்ப்போமாக. அந்த வசனத்திலே கடைசியாய் வசனத்தை வாசிங்க. 13 19 13 வாசிங்க. அவர் என்ன சொல்லுகிறார்? நல்லது உண்மையும் உத்தமமான. அப்ப கடவுள்கிட்ட நாம் இருக்க வேண்டும் என்றால் உண்மை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உண்மை இருக்க வேண்டும், அதே சமயம் உத்தமமும் இருக்க வேண்டும். உண்மை என்றால், இதுக்கு இன்னொரு சுவிசேஷத்தில் பார்த்தோம் என்றால், எஜமான் கிட்ட கடன் பட்டவனை ஒருத்தனை அழைக்கிறான். நீ எவ்வளவு எஜமான் கிட்ட கடன் பட்ட? அப்ப அவன் சொல்வான், நான் 100 கடன் பட்டது. அதை நீ சீக்கிரத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணு, 50ன்னு எழுது. இது உண்மை இல்லாதது. சரியா? அதுக்கு அடுத்தது உத்தமத்தை பார்க்கணும் என்று சொன்னால், தம்மை நம்பி கொடுத்து போன பொறுப்பை அவர் வருமளவும் ஜாக்கிரதையை காத்து கொண்டு வழிநடத்துகிறது. ஹல்லேலூயா. அப்ப அங்க பாக்குறோம், அவன் என்ன சொல்றான்? 50ன்னு எழுதி. இன்னொருத்த கேட்கிறேன், நீ எவ்வளவு பட்ட? 100 காலம் பட்ட. அப்ப அவங்ககிட்ட என்ன பண்ணு, நீ 80ன்னு எழுது. உன்னோட சீட்ல என்ன பண்ணு, நீ 80ன்னு எழுது. அப்படி என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை அங்க பார்க்கிறோம். ஆகையினால கர்த்தரிடத்துல நாம் சேர்கிறவர்களா இருந்தால், அவரை பின்பற்றுகிறவர்களா இருந்தால், நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம கற்றுக் கொடுக்கிறது அதுதான். உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கிற தாளந்தையும் நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் பிரயோஜனப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் தூரதேசம் போனது அவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக. இன்னைக்கு அநேகர் போகிறது வீண் செலவுக்காக. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
இவன் இந்த பிரபு தூர தேசத்துக்கு போகிறான் என்று சொன்னால் அவன் எதுக்காக போயிருக்கான்? ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக சொல்லி அதுக்கு ஒரு ஆட்களை ஏற்படுத்தி வைத்து தன்னுடைய திராவியத்தை எல்லாம் அவர்களிடத்தை கொடுத்து இதை பெருக செய்யும்படியாக சொல்லிட்டு போறான். ஆனா இன்னைக்கு நாம போறதெல்லாம் ஒன்றத்துக்கு பிரயோஜனமற்றது. தேவனிடத்துல உண்மை இல்லாத காரியங்களை நாம் செய்கிறது, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை வீணடிக்கிறதுக்காக. அப்படியே 21வது வசனத்தை எப்படியாக வாசிப்போமாக. நீ வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றார். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கேட்கொண்டே தேவன் கொடுத்த திறமைகளை, தாளந்துகளை, ஆசீர்வாதங்களை செய்ததுனால உண்மையும் உத்தமனும் ஊழியக்காரன் என்று பேர் எடுத்தார். அதே கர்த்தர் கொடுத்தத சும்மா வச்சுட்டு சோம்பேறித்தனமா இருந்துட்டு சும்மா சுற்றி வந்துட்டு அதை ஒரு பக்கம் போட்டு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு பெயர் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் வாசிப்போமாக 21. வைக்காததையும் எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமாகிய கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்று சொல்லி அது என்ன பண்ணானா, அவர் கொடுத்த தாளந்த ஒரு சேலையில சுத்தி வச்சேன் அப்படின்னு அவர் சொல்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 25வது வசனத்தை வாசிப்போமாக. அதற்கு அவர்கள், ஆண்டவரே 10 ராத்தல் இருக்குது. நல்ல கவனித்து பாருங்க. உண்மை இல்லை என்று சொன்னா உங்ககிட்ட இருக்கிறதையும் எடுக்கப்படும். கர்த்தரிடத்துல நீ உத்தமனா இல்லாவிட்டால் உள்ளதை எடுக்கப்படும். கர்த்தரிடத்துல உண்மை இல்லாது விட்டால் இருக்கிறதையும் எடுத்துக் கொள்ளப்படும். அதுதான் அங்க வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்காவின் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை அப்படியே வாசிப்போம். அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யமானாலும் சரி, உலகத்தில் உள்ள காரியமானாலும் சரி, நீ வேலை செய்கிற ஸ்தலமானாலும் சரி, நீ உன்னை நம்பி கொடுக்கிற எந்த காரியமானாலும் சரி, அதுல உண்மையும் உத்தமமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன்னை ஒரு வீட்டுல பொறுப்பா வச்சுட்டு போனா விட அந்த வீட்டுல நீ உத்தமமா இருக்கணும். அந்த வீட்டுல கையை காலை வச்சுட்டு கம்மன்னு இருக்கணும். அந்த வீட்டில் என்ன பொருள் இருக்குது, ஏது இருக்குதுன்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள நீ கையே வைக்கவே கூடாது. வேலை ஸ்தலத்தில் விட்டா அங்க நமக்கு எதிர்க்க பணம் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், எது இருந்தாலும் அந்த எஜமானுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உண்மை இல்லாவிட்டால் இருந்தா நிச்சயமா தேவனாகிய கர்த்தர் இடத்துல என்ன பேரை பெற்றுக்கொள்வு? பொல்லாத ஊழியக்காரன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போமாக. லூக்காவின் புத்தகம். கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்தாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களின் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததனால் அப்பொழுது இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிறோம், தீர்வுக்கு சீதனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும். எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான. கவனித்து பாருங்க. இன்றைக்கு அருமையானவர்களே, நமக்கு ஏன் கடன் பிரச்சனை, எதற்காக நாம் கடன் வாங்குறோம் என்றால், முதலாவது எப்படியாப்பட்டவராக இருக்கிற என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. எப்படியாப்பட்டவராக இருக்கிற? அவன் எஜமான் அவனை நோக்கி என்ன சொல்றானா? பொல்லாதவனும் சோம்பேறி. சோம்பேறி. அந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியக்காரனே என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு முதலாவது நாம் எண்ணிக்கொள்வது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஒரு திருப்ப வரலன்னா, ஜெபிப்பதற்கு சோம்பேறி, வேதம் வாசிப்பதற்கு சோம்பேறி, ஆலயத்துக்கு வருவதற்கும் சோம்பேறி, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதிலும் சோம்பேறி.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் வாசிப்பான் 26வது வசனத்தை. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக பொல்லாதவனும் என்னவா இருக்கிறே நீ? ஆண்டவர் உன்னை பார்த்து நல்லவன் என்று சொல்லவில்லை, பொல்லாதவனே என்று சொல்லுகிறார். அடுத்தது சோம்பலமான ஊழியக்காரனே, போதும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே கவனித்து பாருங்க, கர்த்தர் எல்லாவற்றிலும் நல்லவர் வல்லவர் என்று சொல்லி இதே பாலிஷ் பண்ணிட்டு போகக்கூடாது. போனா கடைசியில் ஏமாற்றம் தான் முடியும். கர்த்தரிடத்துல உண்மை இருக்க வேண்டும், உத்தமம் இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் அவர் சொல்லக்கூடியது உண்மையும் உத்தமமும் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார் என்னவா? பொல்லாதவனும் சோம்பேறியுமாய் இருக்கிற ஊழியக்காரனே என்று சொல்லி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இன்றைக்கு ஏன் அநேகருக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று சொன்னால், இந்த நாளிலே நாம ரொம்ப சோம்பேறிகள். கர்த்தாவே, எனக்கு கடன் இருக்கிறது, எனக்கு பிரச்சனை இருக்கிறது, ஆகையினாலே என் தேவாதி தேவனாகி கர்த்தாவே, இவைகளெல்லாம் அடைத்து தீர்க்க எனக்கு நல்ல ஒரு கிருபையை செய்யும், நல்ல ஒரு வழியை எனக்கு காண்பித்து கொடுக்கும் என்று சொல்லி நாம ஜெபிக்க சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை நாம பெற்றுக்கொள்வதாக இருக்கிறது. தேவன் ஆலயத்தில் அவருடைய ஊழியத்தில் ஒரு சில நன்மைகளை செய்யும்படியாக வைத்திருந்தால் அதில் நாம சோம்பேறி உள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஜெப கூடுகை எல்லோரும் வர வேண்டும் என்றால் வருவதில்லை. சரி, யாராகிலும் ஒருவர் இருந்து நடத்துங்கன்னு சொன்னா அதையும் நடத்துறதில்லை. இந்த சோம்பேறித்தனங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு ஜெப கூடுகை என்று சொன்னால் எல்லோரும் வர வேண்டும். கர்த்தர் அதை பார்க்கிறார். அவங்க வரலன்னா கூட பரவாயில்ல, நாம் இருந்து என்ன பண்ணுவோம்? நடத்துவோம். ஹல்லேலூயா. நாம் இருந்து பாடுவோம், நாம் இருந்து ஜெபிப்போம், நாம் இருந்து இந்த ஊழியத்தை செய்வோம் என்று இல்லாத பட்சத்தில் நிச்சயமாகவே உங்களுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா தேவனுடைய காரியத்தை என்ன பண்றீங்க? அவர் என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துட்டு அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அதுதான் தூர தேசம். திரும்பி அவர் வருவார். ஆகையினால நம்ம கையில என்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறார்? ஒரு ஜெபிக்கிற ஒரு பொறுப்பை கொடுத்தால் அதற்காக ஜெபிக்க வேண்டும். சபையில் உள்ளவர்களுக்காக, ஊழியத்திற்காக, அக்கம் பக்கம் இருக்கிறவர்களுக்காக, ஆண்டவரே இதற்கெல்லாம் நாம் ஜெபிக்கும்படியாக அது ஒரு ஊழியமாக வைத்து அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்து நாம் ஜெபிக்கிறவர்கள் காணப்பட வேண்டும். இன்றைக்கு அதை செய்யறதில்லை. ஏன் குடும்பத்துல நமக்கு பிரச்சனை வராது? இருக்கதான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேலை செய்யற இடத்துல கூட சரிங்க, நிறைய பொருளாதாரங்களும் பணங்களும் இருக்கதான் செய்யும். ஒரு விஷயம், நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் வீட்டில் வேலை செய்யும் போது ஒரு மரியாதைசு பணத்தை கொண்டு வந்து அப்படியே செல்ஃபில் வச்சுட்டார். வச்ச உடனேமே கூட இருந்த நண்பர் சொல்றாரு, ஒரு 2 நோட்டாச்சு உருவிக்கிற உடையா? நான் சொன்னேன், நான் இல்லாத பற்றி நீ எதை வேணா மொத்தத்தை கூட நீ கொள்ள வச்சுட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் சொன்னாலும் உன் மண்டையில் ஏற போகிறது இல்லை, ஏன்னா பணம் உன் மண்டையில் ஏறி போச்சு. நான் சொல்கிற வார்த்தை ஏற போகிறது கிடையாது அப்படின்னு நான் அப்புறம் நேராக போய் அவரை கூப்பிட்டு வந்து சொல்லிட்டு, ஏன்னா நம்ம இதை பார்த்துட்டு இருக்க முடியாது, நம்ம அசதியாக அப்படி திரும்பி நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணுவோம், நிச்சயமாக என்ன பண்ணிவிடுவோம், அந்த பணத்தை எடுத்துருவோம். அவனுக்கு அந்த குறிக்கோளாக மாறி போச்சு, அதனால அதை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அந்த பணத்தை வேலை கொடுத்துரு. என்னை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறான், இந்த மாதிரி இருக்கிறியே, நம்ம இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறோம், கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு. அருமையானவர்களே, இதெல்லாம் தேவன் நம்ம உண்மையும் உத்தமத்தையும் பார்ப்பார். நம்ம நம்பி தான் அந்த வீட்டுக்குள்ள நம்மளை அனுப்பிச்சிருக்காரு. அந்த வீட்டுக்குள்ள நம்மளை நம்பி அனுப்பும் பொழுது அவர் எந்த சூழ்நிலையில அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறாரு நமக்கு தெரியும்.
நம்ம அதை எடுத்துட்டு வந்துட்டோம்னா அந்த பொருளை அங்க காணும்னு சொல்லி அங்க எவ்வளவு வருத்தப்படுவார்கள், எவ்வளவு கவலைப்படுவார்கள். நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். அந்த டைம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அவங்க பூட்டிடுவாங்க. ஏன்னா இவங்கிட்ட உண்மையும் கிடையாது, உத்தமம் கிடையாது. அப்படி இருந்துச்சு. என்ன திட்டினா அவர் இஷ்டத்துக்கு அவரு, ஏன்னா அன்னைக்கு பண்டிகை நாட்கள் வேறு, மறுநாள் 2 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். 23ஆம் தேதி 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ், 2 நாள் பண்டிகை வேறு. நான் நல்லா இருந்திருப்பேனே, நீ இந்த மாதிரி பண்ணிட்டிய, நல்லா இருக்க மாட்டேன், அது உனக்கு சாபகடம் மாறிடும். காலத்துக்கும் நீ என்ன பண்ணணும், வேர்வை செஞ்சு வயசானா கூட வேர்வை செஞ்சு சாப்பிடக்கூடிய சாப்புக்கட்டை நீ பெற்றுருவ. புரியுதா? அது உனக்கு தேவையில்லாத வேலை. அது அவங்க பணம். உனக்கு நீ வேலை செஞ்சா உனக்கு கொடுத்த சம்பளத்தில் இருந்தால் அவங்க கம்மி பண்ணாங்களா, கொடுக்காம விட்டாங்களா, அது ஒன்று கொடுக்காம. அது மாதிரி வேலை செய்கிற இடத்துல கூட என்ன பண்ணும் என்றால், உன் வேலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்க உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுவான், நீ எடுத்துக்க, அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது, நீ எடுத்துக்க என்று சொல்லுவான். செய்யக்கூடாது. சில பேர் பார்த்தா சொரிஞ்ச கை சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, தெரியுமா உங்களுக்கு அந்த பழமொழி? ஏன் இப்போ சொரிஞ்சதுன்னா திருப்பி என்ன பண்ணுமா, அந்த இடத்த சொரியதான் செய்யும். அது மாதிரி திருட்டு பழக்கம் உள்ளவர்கள், உண்மை இல்லாதவர்கள் நிச்சயமாகவே அந்த கை சும்மா இருக்காது. பார்த்த உடனே அந்த பொருளை எடுக்க தோணும், எடுத்து வச்சுக்க சொல்லும். ஆகினால இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காத அருவருப்பான ஒரு காரியங்கள். இதை செய்யவே கூடாது. போனது போகட்டும், இனிமே அப்படியாப்பட்ட காரியத்தை செய்யவே கூடாது. அப்படி என்றால் தேவனிடத்திலிருந்து தேவன் தூர தேசம் போயிருக்கா, திரும்பி வரும் பொழுது பொல்லாதவனும் சோம்பலமான சோம்பேறியான ஊழியக்காரனே என்ற பேரு தான் வரமே தவிர நல்ல பேரு கிடைக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இது ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்கள். நேற்று நான் தியானிக்கும் பொழுது ரொம்ப அதிகமாக இதை அப்படியாக தியானித்துக் கொண்டாங்க. ஏனென்றால் இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற தாளந்தை பெருக செய்யவனை தவிர இன்னைக்கு அதை கொண்டு நாம் எண்ணத்துல தோன்றுகிறத, புத்தியில தோன்றுகிறத வைத்து அங்க இங்க செய்கிறதுனால எப்படி இருப்ப? நிச்சயமாகவே சோம்பேறியான ஒரு ஊழியக்காரனை போல, சோம்பேறியான இருக்கிறத போல நீ எல்லாவற்றையும் செய்து இங்க போனா நல்லா இருக்கும், அங்க போனா நல்லா இருக்கும், எங்க சுற்றி வந்தா நல்லா இருக்கும், அங்க சுற்றி வந்தா நல்லா இருக்கும்னா உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4, 5 அப்படியே வாசிக்கும் பொழுது சோம்பேறியை குறித்து எப்படி வேதம் சொல்லுகிறது பாருங்க. இன்றைக்கு உழைப்பதற்கு ரொம்ப கஷ்டம். உழைக்காமல் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் சோம்பேறிதான். நான் ஊழியம் செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும். எப்படி ஆசீர்வதிப்பா? நான் வேலை செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வதிப்பா? கொடுத்த தாளந்தை நீ என்ன பண்ற? பொச்சு வைக்கிறத போல பூமியில பள்ளம் தோண்டி பொதிச்சு வச்சான். ஒரு வேதத்துல சொல்லப்படுகிற ஒரு சுவிசேஷத்துல என்னவா, அவன் சில நாளே சுத்தி வைத்திருக்கிற ஆண்டவரே சொல்றான். லூக்கால வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எடுத்தவர்கள் வாசிப்போமாக. நீதிமொழிகள் 10, 4, 5. வேலை செய்கிறவன் ஏழை ஆவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா. செல்வத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் நீ சுறுசுறுப்பா இருக்க வேண்டும். ஆலயத்தில் வருவதிலும், தேவனை நோக்கி ஜெபிப்பதிலும், உலகத்தின் வேலைகளை செய்வதிலும் நீ சுறுசுறுப்பா இருக்க வேண்டும். சோம்பேறி மேலடி தேய்ச்சிக்கிட்டு வருது. இப்படி வந்தா எப்போ வருது? எப்போ நீ வேலை செய்கிறது? சோம்பேறியினுடைய கைகள் அவன் வேலை செய்கிறவன் பகுதிதான் ஆகும். ஆனால் ஜாக்கிரதை உள்ளவனுடைய அவன் இருக்கிறதோ
பகுதியில் முழுவதுமாக அவன் ஆசீர்வதித்துக் கொள்வான் என்று வேதம் சொல்கிறது. 5 வாசிப்போமாக. கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் துணிக்கிறவனோ இலச்சையை உண்டாக்குகிற மகன். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உனக்கு ஒரு பொறுப்பை சபையிலே கொடுத்திருக்கிறார். உனக்கென்று ஒரு வழியை தேவன் தாமே வகுத்து கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுல நீ கோடை காலமாக அதை கருதி அவைகளை நீ செயல்படுவீர் என்று சொன்னால் கர்த்தர் அவர் வரும் பொழுது உனக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்கி கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் காரியத்திலே உண்மை இல்லை. கர்த்தர் உனக்கு கொடுத்த பொறுப்புல நீ என்ன பண்ணல? உத்தமனா இல்ல, உண்மை உள்ளவனா இல்ல, ஏனோ தானோன்னு இருக்கிற. தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற படிப்பு, உனக்கு கொடுத்திருக்கிற தாளந்து, உனக்கு கொடுத்திருக்கிற வேலை சிறு தொழிலா இருந்தாலும் கூட அதுல நீ என்ன செய்ய வேண்டுமா? கோடை காலத்துல வாசிங்க. கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன். கோடை காலத்துல சேர்க்கிறவன் இன்னைக்கு இருக்குதா? இதை வித்துட்டு வழியா பாரு. இன்னைக்கு இருக்குதா? இதை வித்துட்டு இருக்கிறத சாப்பிட்டு வழிய பாரு. நாளைக்கு கர்த்தர் செய்வார். எப்படி செய்வாரு? எப்படிங்க செய்வாரு? கொடுத்த டேலண்ட நீ என்ன பண்ணிட்ட? நாசம் பண்ற. கோடை காலத்துல நீ என்ன பண்ண வேண்டும்? சேர்த்து வைக்கிறவனா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சம்பாதிக்கிற காலம், சம்பத்து காலம், சம்பாதிக்கிற காலத்துல நீ சேர்த்து வைத்தால்தான் அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுது வேதம்? நீ இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்திலும் சரி, உலகத்தில் இருக்கும் பொழுதும் சரி, கர்த்தருடைய ஊழியத்தில் நீதாமே கோடை காலமா அதை விதித்தீர் என்றால் கிறிஸ்து வருவார் அறுவடை செய்வதற்கு. அதில் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு அவனோட ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை எழுதுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 12:24 அப்படியே வாசிப்போமாக. 12ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 24. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய நீ ஆளுகை செய்ய வேண்டுமா? ஜாக்கிரதை உள்ளவராக இருக்க வேண்டும். கர்த்தர் உனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தார், என்ன பொறுப்பை கொடுத்தார், என்ன உனக்கு சொல்லும்படியாக செய்யும்படியாக உனக்கு கட்டளை கொடுத்தாரோ அதை ஜாக்கிரதை உள்ளவர்கள் ஆளுகை செய்கிறவராக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. வீட்டிலும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, சபையிலும் சரி, நீ ஆளுகை செய்கிறவராக இருப்பீர். ஜாக்கிரதை உள்ளவர். அடுத்தது சோம்பேறி. சின்ன ஒரு ஆள் தான், ஒரு பகுதி. இவ்வளவுதான் உனக்கு, இவ்வளவுதான் உனக்கு கனமும் பொறுப்பும் தகுதியும் எல்லாமே. ஆனா ஜாக்கிரதை உள்ளவனுக்கு ஆளுகை செய்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நிறைய இருக்குதுங்க. கவனத்தோடு ஆளுகை செய்ய வேண்டும், கவனத்தோடு இருக்க வேண்டும். கர்த்தரிடத்துல முதலாவது என்ன பண்ண வேண்டும்? உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். 13:4 நீதிமொழிகள் 13:4. சோம்பேறி உடைய ஆத்துமா விரும்பியும் ஒண்ணுமே பெற முடியாது. சோம்பேறி உள்ளவன் ஜெபிக்கிறது இல்லை, பத்துக்கிறது, உடம்பு அசையாகுது, மயக்கம் வருது, தலை சுத்தல் வருது. எனக்கு எல்லாமே வருது, ஆனாலும் ஜெபிக்கிறேன். எல்லாமே வருது, இருக்குது. எனக்கு உலக ஆசை, உலக பொருளின் மேல் ஆசை, பொருளாதாரத்து மேல் ஆசை. எனக்கு எல்லாவற்றையும் சுத்தி பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அதெல்லாம் தகுதியாகாது. ஹல்லேலூயா. என் நிலைமை என்ன, நான் நிக்கிற நிலை என்ன, அதை பார்த்துதான் எதுவும் செலவு செய்ய வேண்டும், எதையுமே நாம அதை வாங்க முடியும். போய் ஒரு ஆப்பிள் வாங்க, ஒரு ஆப்பிள் தான் வாங்கணும். அதை விட்டு மார்க்கெட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து வாங்க, கையில் இருந்தும் போயிடும். அடுத்த வேலைக்கு என்ன செய்ய வேண்டும்? இது எதை சொல்றேன்னா, நீ எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். எல்லாத்தையும் செய்யணும், எல்லாத்தையும் பண்ணணும்னாக்கா ஒரு 10 ரூபாய் வருதா, ஒரு 1000 கிடைக்குதா, அது என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதுதான் ஜாக்கிரதை உள்ளவன் ஆளுகை செய்வான், சோம்பேறியோ பகுதி. அவ்வளவுதான்.
இன்னைக்கு 1000 ரூபா வருதுன்னா அதில் 500 ரூபா செலவழித்தா 500 ரூபா தான் உன் கையில் இருக்கு. அதுதான் பகுதி. அவ்வளவுதான் உனக்கு கிடைக்கும். ஜாக்கிரதை உள்ளவராக இருந்தால் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பீர்கள். அது 13:4 மறுபடியும் வாசிப்போம். சோம்பேறி உள்ள ஆத்துமா. ஆமா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊதாரித்தனமாக சோம்பேறியாக செயல்பட்டா நான் விரும்புகிறது ஒண்ணுமே நடக்காது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வாசிப்போமாக. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவும் புஷ்டியாகும். ஹல்லேலூயா. உன் ஆத்துமா புஷ்டி ஆகணும்னா எல்லாவற்றிலும் நீ ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்களே? உன் ஆத்துமா விரும்புவது உனக்கு கிடைக்காம போகணுமா, இல்ல உன் ஆத்துமா புஷ்டியா இருக்க வேண்டுமா? கர்த்தரிடத்துல உண்மையாயிரு, உத்தமமாயிரு, ஜாக்கிரதை உள்ளவராயிரு. அப்பொழுது உன் ஆத்துமா புஷ்டி அடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இந்த லூக்கா 19 நீங்கள் வாசித்தீர்கள் என்றாலும், இல்ல மத்தியோல 25 நீங்கள் வாசித்தாலும், இவைகளை எல்லாம் எப்படியாப்பட்டவர்களா இருக்கிறார்களா? பொருளாசை உள்ளவர்கள். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனற்ற உலக பொருளாசைகளுக்கு, உலக பொருளாசைகளுக்கு ஒரு பொழுதும் தேவனுக்கும் ஊழியம் செய்யவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க உண்மை உள்ளவர்களாக இருந்தாதான் எதையுமே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சத்துல கூட நீ உண்மை இல்லை என்று சொன்னா எதுக்குமே நீ அதிகாரமா இருக்கவும் முடியாது. எதுக்கு உனக்கு அதிகாரமும் இல்லாத போயிடும். வேலையில, வீட்டிலையும் சரி, கர்த்தாவை சர்ச்சிலும் சரி, சபையிலும் சரி, எதிலும் சரி, நீங்க அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கவே முடியாது. உங்களை எதையுமே அதிகரிக்கவும் முடியாது. மேல வாசிப்போம். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை ஞானம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறிகிறோமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயோ? பின்னை ஏன் நீ என்ற திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்பொழுது அதை வட்டியோடே வரப்பற்றி கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலே எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவா இருக்கிறதற்கு மனதில்லாதவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி கொடுங்கள் என்று சொன்னார் என்றார்கள். இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தின நடந்து போனார்கள். கடைசியான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவன் இரக்கம் உள்ளவர், என்னை மன்னிப்பார். அந்த தாட்டோட யாரும் கர்த்தரோடு ஜீவிக்க வேண்டும். புரியுதுங்களா? இதுக்கு முன்ன அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை, இது ஏன் நிலத்தை கெடுக்கிறது, கனியே கொடுக்க மாட்டேங்குது, இதை வெட்டி அக்னியில போட்டுன்றார். அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அது வாய்ப்பா நினைக்க கூடாது, ஜாக்கிரதையா நினைக்கணும். அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றார், அதாவது தோட்டத்துக்கு சொந்தக்காரனும் தோட்டக்காரனும் வைத்து ஒரு கதையை அங்க சொல்றார் பரலோகத்தை குறித்து. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அங்க சொல்லுகிறார், ஆண்டவரே, நிஜமானனே, இந்த ஒரு வருஷம் இது கனி கொடுக்குதா பார்க்கலாம், இல்லைன்னா அதுக்கப்புறம் இதை வெட்டி
நீ சொல்ற மாதிரி அக்கினியில போட்ட. அப்போ அது வந்து உனக்கு ஜாக்கிரதை, மன்னிப்பு கிடையாது, ஜாக்கிரதை. வருகின்ற நாட்களில் ஆகிலும் உண்மையும் உத்தமமா இருக்க வேண்டும், கனி கொடுக்கிறதா இருக்க வேண்டும் என்பதை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, கர்த்தர் மன்னிக்கிறவர், மன்னிக்கிறவர் தான், பாவத்தை மன்னிக்கிறவர். புரியுதுங்களா? அறியாமல் தெரியாமல் ஏதோ செய்த குற்றங்களை மன்னிக்கிறவரை தவிர தெரிஞ்சும் செய்கிற குற்றத்தை அவர் மன்னிக்கிறவதே அல்ல. ஹல்லேலூயா. உனக்கு கடன் இருக்கும் பொழுது உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொன்னா, அந்த ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ண வேண்டும்? நாள் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா அந்த கடனை அடைக்கணும். அதை தேவன் பார்ப்பார் மேலிருந்து. உனக்கு ஒரு தாளந்தை கொடுத்த சம்பாதிக்கக்கூடிய கிருபைகளை பலனையும் தேவன் உனக்கு கொடுத்த, அதை வச்சுட்டு கர்த்தர் எனக்கு கொடுத்தாரே என்று சொல்லி அதை செய்தீர் என்றால் அதுக்கு மேலையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அதை இல்லாம அதை வச்சுட்டு நீ ஆட்டம் ஆடிக்கிட்டு கொண்டாட்டம் பண்ணிட்டு செஞ்சுட்டு இருந்தா அத்தோட உனக்கு ஸ்டாப். அவ்வளோதான், உன்னோட லெவல் முடிஞ்சிடும். திருப்பி அடுத்த கட்ட வரும் பொழுது, திருப்பி அதில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது, அப்போ திரும்ப அதை நீ நேர்த்தியாக செய்யணும். அந்த வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், இரண்டு எஜமானுக்கு என்ன பண்ணக்கூடாதா? ஊழியம் செய்யவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் உலக பொருளாதார செயலுக்கு என்ன பண்ணக்கூடாது? ஊழியம், தேவனுக்கும் ஊழியத்தை செய்யக்கூடாது. ஒருத்தனை பகைத்து மற்றொன்றவனை சிநேகிப்பான், இல்ல மற்றொன்றை விட்டு இவனை நேசிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இதை உலகத்தில் எப்படி மாத்திட்டாங்க தெரியுமா? தேவனுக்கும் வேலை செஞ்சுட்டு அதே சமயம் உலகத்திலையும் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது என்று. அது அப்படி அல்ல. பொருளாசை, இன்றைக்கு அநேகருக்கு இந்த பொருளாசை இருக்கிறது, இருக்கட்டும். ஆனால் எந்த சூழ்நிலையில எப்ப அதை செய்ய வேண்டும் என்ற நமக்கு ஒரு உணர்வு இருக்க வேண்டும். சில பேருக்குலாம் தலைகால தெரியாது. அது யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நாமத்துக்கு மட்டும் உண்டாவதா. என் கையில கர்த்தருடைய கிருபையை கொண்டு சொல்லுகிறேன். லட்சம் லட்சமா என் கையில அப்படியே தேவன் தாமே கொடுத்த பொழுது கூட அதை கொண்டு நான் ஒரு பொருளாதாரத்தையோ எனக்கு சொந்தமாகவோ கூட நான் அதை செஞ்சதே கிடையாது. நானே எங்கள் அப்பா போனோம், அவரை கூட்டி கொண்டு போனேன். தேவனாகிய கர்த்தர் என் கரத்தில் கேஷாக தான் கொடுத்தார். அதில் ஒரு டீ கூட நான் குடிக்காம நேர சபைக்கு தான், சபையில் செலவிடும்படியாக. மற்றவர்களாக இருந்தால் உடனே ஆணும் தலைக்கு ஏறி உடனே ஹோட்டலுக்கு போகணும், சாப்பிடணும், அடுத்தது நமக்கு என்ன தேவை அதை செய்யணும். இருக்கக்கூடாது. உண்மையும் உத்தமத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பைக்கில் உட்கார வச்சா அப்படியே நேர கூட்டிங்க வந்தேன். இங்கே வந்து சபை நூலில் என்னென்ன பொருளாதாரம் வாங்க வேண்டும் என்று சொல்லி யோசிச்சேன். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், மென்மேலும் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கொஞ்சத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அநேகத்தில் கர்த்தருடைய அதிகாரியாக வைப்பார். ஹல்லேலூயா. அந்த கொஞ்சத்திலையும் உண்மை இல்லைன்னா அநேகத்திலையும் நாம உண்மை இருக்க முடியாது. ஒரு 1000 கொடுக்குறாருன்னா அதுல ஒரு உண்மை இருக்கணும். ஆண்டவரே எனக்கு இதை கொடுத்து ஸ்தோத்திரம், இதை வைத்து நான் என்ன பண்ண வேண்டும்? கடன் கொடுக்க வேண்டுமா? கடன் கொடுக்கிறேன். அவர் பார்க்கிறார். இது ஒரு உண்மையான ஒரு சம்பவமா இல்லையா சொல்லுங்க. எனக்கு 1000 கொடுத்தேன், இந்த 1000 ரூபாய் நான் ஒருத்தருக்கு என்ன பண்ண வேண்டும்? கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு நியாயமான ஒரு செலவு.
கர்த்தருக்கு அதுக்கு பிரியம். ஹல்லேலூயா. அதனால தாங்க அவர் கணக்கு கேட்கிறாரு. நான் கொடுத்தேனே, நீ என்ன செஞ்ச? பிரயோஜனப்படுத்தினியா? பிரயோஜனப்படுத்தல. அப்புறம் எப்படி திரும்ப கொடுப்பாரு? எப்படி ஆசீர்வதிப்பாரு? உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்யவே கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்தை வாசித்து பாருங்கள், அங்க சொல்லப்படுகிறது. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக நீதிமொழிகள் 25:13 வாசித்து நிறைவு செய்வோமாக. ஜாக்கிரதை உள்ளவர்கள் என்ன செய்வீர்கள்? ஆளுகை செய்வீர்கள். ஜாக்கிரதை உள்ளவர்கள் ஆளுகை செய்வீர்கள். பரலோகத்திலும் சரி, பூலோகத்திலும் சரி, ஜாக்கிரதை உள்ளவர்கள் ஆளுகை செய்வீர்கள். சோம்பேறியா இருந்தா பகுதி தான், அதுக்கு அவ்வளவுதான் லெவல். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 25:13 வாசிக்க கேட்போமாக. நான் நேசிக்கிற அருமையானவர்களே, உங்களோட வாழ்க்கையை குறித்து தான். பூமியிலும் சரி, நீங்கள் பரலோகம் சென்றாலும் சரி, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்றால் எங்கேயும் ஆளுகை செய்வீர்கள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் இடத்துல உன்னை அனுப்பினவர். கடைசி நாட்களிலே அவர் உன்னை சந்திக்கும் பொழுது, உன்னை பார்க்கும் பொழுது அவர் ஆத்மா அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும். ஹல்லேலூயா. பொல்லாத சோம்பேறியமான ஊழியக்காரனை என்று சொல்லி கடின முகத்தோடு உன்னை பார்க்காமல் அவர் குளிர்ந்த ஆத்மாவோடு உன்னை அணைத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். உனக்கு சம்பாதிக்க கொடுக்கிற கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரவு கூட வாசித்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறார் என்று தேவனுடைய சபையிலே நாம தாமே அந்த உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாக கர்த்தத்தாமே உன்னை அனுப்பினவருக்கு அவர் ஆத்துமாவை நீ குளிர பண்ணும்படியாக எப்படி இருக்க வேண்டுமா? உண்மை, உத்தமம், சுறுசுறுப்பு, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நாம் தாமே செய்வோமானால் அவர் ஆத்துமாவை அனுப்பினவருடைய ஆத்துமாவை நாம் என்ன பண்ணுவோம்? குளிர பண்ணுகிறதா இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் அடைத்த கர்த்தாவே, சர்வலோகத்துக்கும் ராஜாவே, வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது அவர் சொன்னது என்னவென்றால், அறிவு புத்தி உனக்குள்ளாகவே அடங்கி இருக்கிறது என்று சொல்லி நான் எபேசியர் புத்தகத்தில் அப்படியே வாசித்தேன். நிறைய வசனங்களை வாசித்தேன். அப்ப பார்த்தீங்கன்னா அந்த அறிவு புத்தி அவருக்குள்ளாக இருக்கிறது. அது எங்க இருக்கிறது? வேதத்தில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, எவ்வளவு அழகா இன்றைக்கு என்ன மாதிரி வசனம் முத்து முத்தாக தேவனாகிய கர்த்தர் தாமே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய வருகைக்கு நாம் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய ஆத்மாவை குளிர பண்ணுகிறதா இருக்க வேண்டும். அவர் சொன்னார், ஒரு கடினத்தோடு சொல்லுகிறார், சோம்பேறியம் பொல்லாதவனும் சோம்பேறியமான ஊழியக்காரனே என்று நம்மளை சொல்லாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் தாமே அவனோட கோடை காலத்துல அவனோட உறைந்த மழைக்கு குளிர்ச்சி எப்படி இருக்குமோ தன்னை அனுப்பின சேனாதிபதி அவருடைய ஆத்மாவை குளிர பண்ணுகிறவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி செய்வீர்கள் என்றால் நீங்கள் கொஞ்சத்துல கர்த்தருக்கு உண்மை உள்ளவராக, கொஞ்சத்துல கர்த்தருக்கு உண்மை உள்ளவராக இருந்தால் அநேகத்தில் உன்னை அவர் அதிகாரியாய். எல்லாம் இன்றைக்கு போதிக்கப்படுகிறது என்ன என்றால், 10 ரூபாய் கொடுத்தா அவனுக்கு 1000 ரூபாய் கொடுப்பார்கள், கர்த்தர் உனக்கு கொடுப்பார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவராக இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பார். ஹல்லேலூயா. குடும்பத்தில் அதிகாரியா இருப்பேன், வேலையில அதிகாரியா இருப்பேன்,
சபையிலும் அதிகாரியா இருப்ப. தேவனாகிய கர்த்தர் உனக்கு உண்டாக்கி கொடுக்கிற எல்லாவற்றிலும் நீதிதாண்டவர் அதிகமா இருக்கும்படியா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 10 ரூபாய் கொடுத்தா கூட அது உண்மையாயிரு. 1000 கொடுத்தாலும் அதுல உண்மையாயிரு. 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் அதுல உண்மையாயிரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகலாம். இயேசுவின் நாமத்தினால இந்த நாளை கர்த்தாவே ஒவ்வொருத்தரை நீ ஆசீர்வதியும். ஆமென். நீ ஜாக்கிரதை உள்ளவராக இருந்துக்க. ஏனோ தான் வாழாத. ஏதோ இன்றைங்கிருந்து சாப்பிட்டு நாளைக்கு செத்து போவோம் என்று வாழாத. ஜாக்கிரதையாயிரு. பணத்தை குறித்தாலும், பொருளை குறித்தாலும், குடும்பத்தை குறித்தாலும், வேலை குறித்தாலும், ஊழியத்தை குறித்தாலும் நீ ஜாக்கிரதை உள்ளவராயிரு. அப்பதான் நீ ஆளுகை செய்கிறவராயிருப்பீ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இல்லைன்னா பிசாசு உன்னை ஆளுகை செய்கிறவனாய் மாற்றுவார். எல்லாவற்றிலும் குறித்து ஜாக்கிரதையாய் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகத்தில் உங்களுக்கு அதிகமாய் கொடுக்கும்படியாக, அதிகாரிகளாக வைக்கும்படியாக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். சுகத்திலும் உனக்கு சரி, அவன் பலத்திலும் சரி, உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தில் சரி, தேவன் உன்னை அதிகமாக ஆசீர்வதிக்க கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போமாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியமும் சதா காலங்கள் தொடர்ந்து காப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.